இன்னைக்கு வீடியோல நிறைய படங்களோட வசூலை பார்க்க போறோம். முக்கியமா கருப்பு நேத்து 12வது நாள் எப்படிப்பட்ட வசூல், இதுவரையும் 12 நாள் டோட்டல் கலெக்ஷன் எவ்வளோ, அப்புறம் ஒவ்வொரு ஸ்டேட்லயும் இந்த படம் எவ்வளோ தியேட்ரிக்கல் ரைட்ஸ், எவ்வளோ ஷேர், எவ்வளோ ரெக்கவரி வந்திருக்கு, எவ்வளோ ப்ராஃபிட் முதற்கொண்டு பார்ப்போம். அது மட்டும் இல்லாம திருஷ்யம் 3 இதுவரையும் டோட்டலா 6 நாள்ல எவ்வளோ கலெக்ஷன், அப்புறம் அர்ஜுன் அவர்களோட பிளாஸ்ட் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது, அதோட அட்வான்ஸ் புக்கிங் ஒரு நல்ல நம்பரே வந்திருக்கு, எவ்வளோ அப்படிங்கறத பார்ப்போம். அது மட்டும் இல்லாம காட்டாளன் அப்படிங்கிற ஒரு மலையாள படம், அந்த படத்தோட அட்வான்ஸ் புக்கிங்கும் பார்ப்போம். இன்னும் சில படங்கள், அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்க்கலாம். நேத்து வீடியோல நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன், ஸ்க்ரீன்ல காட்டுறேன் பாருங்க, இதுதான் அந்த ஃப்ரேம். ஸோ சிஎம் சார் வந்து கால் பண்ற மாதிரி ஒரு மொபைல்ல இருக்கும். ஸோ இது என்ன படங்கிறத நிறைய பேர் சரியா கண்டுபிடிச்சிருந்தீங்க. ஆமாங்க, முதல்வன் தான். ஸோ இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர்: நூர் மாஸ்கே, 100 ஃபேஸ், கௌதம் ராவ், ஐ எம் ஸ்பேஸ்மேன், அப்புறம் முருகன் சாண்டி, பிரபு பிரபாகரன் அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன், அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கறத கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. மேண்டலோரியன் அண்ட் குரோகோ அப்படிங்கிற ஸ்டார் வார்ஸோட படம் டே 5 இந்தியாவில் 54 லட்சம், டோட்டலாக 4,96,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. 167 மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் பூத் பங்களா நேற்று 40வது நாள் இந்தியாவில் 64 லட்சம், உலகம் முழுக்க 68 லட்சம், 268 கோடியே 71 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 120 கோடி பட்ஜெட். ராஜா சிவாஜி நேற்று 26வது நாள் 46 லட்சம், டோட்டலா 112 கோடியே 72 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 90 கோடி பட்ஜெட். பதி பத்னி ஆர் ஓ தோ அப்படிங்கிற படம் நேற்று 12வது நாள் இந்தியாவில் 1,58,00,000, உலகம் முழுக்க 1,74,00,000, டோட்டலா 46 கோடியே 96 லட்சம் இந்தியாவிலேயும், 53 கோடியே 63 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 60 கோடி பட்ஜெட். டியூல் பேண்ட் 2 அப்படிங்கிற மராத்தி பிலிம் நேற்று 6வது நாள் இந்தியாவில் 3,95,00,000, டோட்டலா 26 கோடியே 84 லட்சம் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. செம்ம கலெக்ஷன் எடுத்துருச்சுங்க, பெரிய வெற்றி படம், 8 கோடி பட்ஜெட். அப்புறம் சாந்த் மேரா தில் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படம் நேற்று 5வது நாள் 2 கோடியே 41 லட்சம் இந்தியாவிலையும், 2 கோடியே 65 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 18 கோடியே 63 லட்சம் இந்தியாவிலையும், 20 கோடியே 95 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 36 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். மலையாளம்ல அதிரடி நேற்று 13வது நாள் கேரளால 48 லட்சம், உலகம் முழுக்க 65 லட்சம், 33 கோடி கேரளாலையும், 63 கோடியே 98 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 30 கோடி பட்ஜெட். அப்புறம் மலையாளம்ல திருஷ்யம் 3 நேற்று 6வது நாள் கேரளால 5 கோடியே 63 லட்சம், தமிழ்நாட்டில் 48 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 58 லட்சம், கர்நாடகால 45 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 26 லட்சம், ஓவர்சீஸ்ல 2 கோடியே 88 லட்சம், உலகம் முழுக்க 10 கோடியே 28 லட்சம், டோட்டலா 50 கோடியே கடந்திருக்கு. கேரளால மட்டுமே 50 கோடியே 95 லட்சம், தமிழ்நாட்டில் 6 கோடியே 35 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 7 கோடியே 24 லட்சம், கர்நாடகால 10 கோடியே 33 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 5 கோடியே 11 லட்சம், ஓவர்சீஸ்ல 93 கோடிக்கு மேல வசூல் பண்ணிருக்கு. உலகம் முழுக்க 173 கோடிக்கு மேல இந்த படம் வந்து வசூல் பண்ணிருக்கு. இந்த 6 நாள்ல 200 கோடியை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அது 200 கோடியோட நிக்க போதா, இல்ல 250 300 தாண்டி போகுதாங்கிறத பார்ப்போம். மீதி படங்களோட வசூலை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. லைக் அப்படிங்கறத பிரஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணதுக்கு அப்புறம் ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை பண்ணிக்கோங்க. அது பண்ணீங்க அப்படின்னா லீடர் போர்டில் வரும், நம்ம சேனலுக்கு இன்னும் கொஞ்சம் புது ஆடியன்ஸ் கொண்டு போய் காட்டுவாங்க. ஸோ பண்ணீங்க அப்படின்னா இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம வசூலுக்குள்ள, மீதி படத்தோட வசூலுக்குள்ள போயிடலாம். அப்புறம் சூர்யா அவர்களோட கருப்பு நேற்று 12வது நாள் தமிழ்நாட்டில் 3 கோடியே 78 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 78 லட்சம், கேரளால 21 லட்சம், கர்நாடகால 32 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 8 லட்சம், ஓவர்சீஸ்ல 1 கோடியே 44 லட்சம், உலகம் முழுக்க 6 கோடியே 61 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. நல்லாவே கலெக்ட் பண்ணிட்டு இருக்கு, நல்லா ஹோல்டு பண்ணியிருக்கு. நேற்று 12வது நாளுமே டோட்டலா 131 கோடியே 7 லட்சம் தமிழ்நாட்டிலையும், ஆந்திரா தெலுங்கானால 27 கோடியே 27 லட்சம், கேரளால 12 கோடியே 8 லட்சம், கர்நாடகால 19 கோடியே 13 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 3 கோடியே 17 லட்சம், ஓவர்சீஸ்ல 69 கோடியே 34 லட்சம், உலகம் முழுக்க 262 கோடியே 6 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 135 கோடி பட்ஜெட். நல்லா கலெக்ட் பண்ணிடுச்சு, பெரிய வெற்றி படம். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்லயும் இந்த படம் எந்த அளவுக்கு பெரிய லெவலில் ப்ராஃபிட் எடுத்திருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ கருப்பு ஒவ்வொரு டெரிட்டரியிலையும் எவ்வளோ ஷேர் டீட்டெயிலுங்கிறத ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் 131 கோடிக்கு மேல வசூல், தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 40 கோடிக்கு போயிருக்கு, 67 கோடிக்கு மேல ஷேரா வந்திருக்கு. கிட்டத்தட்ட 27 கோடிக்கு மேல டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட் மட்டுமே கிடைச்சிருக்கு. சரியான லாபத்தை கொடுத்திருக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையும். ஆந்திரா தெலுங்கானால 27 கோடியே 27 லட்சம், 7 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ், டபுள் மடங்காவே ஷேரா வந்திருக்கு.
14 கோடிக்கு மேல 204% வந்து ரெக்கவர் பண்ணிருக்கு. கேரளாவை பொறுத்தவரையும் 12 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணிருக்கு. தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 3.5 கோடி தான். ஆனா 5 கோடியே 62 லட்சம் ஷேரா வந்திருக்கு. 160% இந்த படம் வந்து ரெக்கவர் பண்ணிருக்கு. வசூல் ரீதியா ஒரு பெரிய லாபத்தை அங்கேயுமே கொடுத்திருக்கு. கர்நாடகால இந்த படம் 19 கோடியே 13 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. ஷேரா வந்திருக்கிறது 9 கோடியே 48 லட்சம். 4 கோடி தான் தியேட்ரிக்கல் ரைட்ஸ். கிட்டத்தட்ட 5 கோடிக்கு மேல இந்த படத்துக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட்டும் கிடைச்சிருக்கு. 236% வந்து ரெக்கவர் பண்ணிருக்கு. ஹிந்தி பெல்ட்டை பொறுத்தவரையும் 1 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு. இந்த படம் 3 கோடியே 17 லட்சம் ஹிந்தி பெல்ட்ல கலெக்ட் பண்ணிருக்கு. 1 கோடியே 40 லட்சம் கிட்ட ஷேரா வந்திருக்கு. ஸோ அங்கேயுமே ஒரு நல்ல லாபத்தை கொடுத்துருக்கு. ரொம்ப கம்மியான விலைக்கு வாங்கி ஒரு நல்ல லாபத்தை கொடுத்துருக்கு. 141% வந்து ரெக்கவர் பண்ணிருக்கு. ஓவர்சீஸை பொறுத்தவரையும் 14.5 கோடிக்கு வாங்கப்பட்டிருக்கு. 70 கோடி கிட்டத்தட்ட 69 கோடியே 34 லட்சம் கலெக்ட் பண்ணிருக்கு. 30 கோடிக்கு மேல ஷேரு, கிட்டத்தட்ட ப்ராஃபிட் மட்டுமே டபுள் மடங்கு மேல வந்திருக்கு. 213% இந்த படம் வந்து ரெக்கவர் பண்ணிருக்குங்க ஓவர்சீஸ்ல. ஸோ உலகம் முழுக்க ஓவராலா பார்க்கும்போது 262 கோடிக்கு மேல இந்த படம் வந்து 12 நாள்ல வசூல் பண்ணிருக்கு. 128 கோடி கிட்ட ஷேரா வந்திருக்கு. 70 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ். ஆல்ரெடி இந்த படம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ப்ராஃபிட் மட்டுமே பெரிய அளவுல கிடைச்சிருக்கு. 58 கோடி கிட்ட. ஸோ ஒரு பெரிய ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கு. பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. கருப்பு இப்ப நான் சொன்னது வெறும் 12 நாள் நிலவரம். வரப்போற நாட்கள்ல இதோட பெரிய ப்ராஃபிட்டை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெரிய கலெக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ 300 கோடியை நெருங்குதான்னு பார்ப்போம். அப்புறம் நாளைக்கு வந்து காட்டாளான் அப்படிங்கிற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் கேரளால 1 கோடியே 24 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 46 லட்சம், ஓவர்சீஸ்ல 43 லட்சம், உலகம் முழுக்க 2 கோடியே 13 லட்சம் இந்த படம் வந்து அட்வான்ஸ் புக்கிங்கா கலெக்ட் பண்ணிருக்கு. ஒரு நல்ல அட்வான்ஸ் புக்கிங் நடந்திருக்கு. ஒரு பெரிய ஓப்பனிங் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அப்புறம் அர்ஜுன் அவர்களோட பிளாஸ்ட் அப்படிங்கிற படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துக்கு ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த படம் தமிழ்நாட்டுல 22 லட்சம் கிட்ட அட்வான்ஸ் புக்கிங்ல கலெக்ட் பண்ணிருக்கு. தெலுங்குல பிளாஸ்ட் ஜோன் ரிலீஸ் ஆகுது. அதுல தமிழ்நாடோட அதிகமா கலெக்ட் பண்ணிருக்கு. ஆந்திரா தெலுங்கானால 25 லட்சம். இது இல்லாம ரெஸ்ட் ஆஃப் இந்தியால அதாவது கர்நாடகா, கேரளா, ஹிந்தி பெல்ட் எல்லாம் சேர்த்து ஒரு 8 லட்சம் கிட்ட அட்வான்ஸ் புக்கிங்ல கலெக்ட் பண்ணிருக்கு. டோட்டலா 55 லட்சம் இந்த படம் இந்தியால மட்டுமே அட்வான்ஸ் புக்கிங் கலெக்ட் பண்ணிருக்கு. ஒரு நல்ல ஓப்பனிங் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நீங்க எத்தனை பேர் இந்த படத்துக்கு புக் பண்ணிட்டீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் இன்னைக்கான ஆனிவர்சரி மூவிஸ்ல 3 இயர்ஸ் ஆஃப் டாப் கன் மேவரிக் டாம் க்ரூஸ் அவர்களோட படம். இந்த படத்துக்கும் விக்ரம்க்கும் ஒரு சூப்பர் கனெக்ஷன் ஒன்று சொல்லுவாங்க. என்னன்னா விக்ரம் படம் 1986 ஃபர்ஸ்ட் பார்ட் வந்தது. டாப் கன் படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட்டுமே 1986 தான் வந்தது. 2 படமுமே அதுல பெரிய ஹிட்டு. அதுக்கப்புறம் 36 வருஷம் கழிச்சு 2022 தான் 2 படமே ரிலீஸ் ஆகுது. 2மே எதிர்பார்த்ததை விட ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட பெரிய வெற்றி படம். விக்ரம்லாம் இங்க இண்டஸ்ட்ரி ஹிட் அப்படின்னே சொல்லலாம். டாப் கன் மேவரிக் 1 பில்லியன் மேல 1.5 பில்லியன் கிட்ட கலெக்ட் பண்ணிச்சு. ஒரு பெரிய வெற்றி படமா அமைஞ்சது. ரெண்டுத்துக்குமே கோஇன்சிடென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை கனெக்ட் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ இந்த படம் பட்ஜெட் வந்து $170 மில்லியன். யூஎஸ்ஏல மட்டுமே $718 மில்லியன் மேல கலெக்ட் பண்ணிருக்கு. இந்தியாவில மட்டும் 35 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணிருக்கு. இது இல்லாம ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டுல ஒரு $776 மில்லியன் கிட்ட. ஸோ டோட்டலா உலகம் முழுக்க இந்த படம் வந்து 1.495 பில்லியன் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. பெரிய வசூலை வாரி குவிச்சது. பெரிய வெற்றி படம். ஸோ இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.